ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் வந்து தீபாவளி லீவு வந்து 22 டேஸ்க்கு மேலே கொடுப்பாங்க. ஸோ பசங்கள்லாம் அப்படியே வீட்டிலே இருந்துக்கிட்டு எதையாவது எழுதிட்டு வச்சுட்டு போராக இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்கும். சரி, ரொம்ப போராக இருந்தது. ஏற்கனவே நான் ரொம்ப டயர்டாக இருக்குது, மிஷினில் ரொம்ப ப்ளவுஸ்லாம் தைச்சிட்டு இருந்தனால கொஞ்சம் ரெஸ்ட்டில் உட்காந்துட்டு இருந்தேன், ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்து எங்கள் பக்கத்தில் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், உமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ரிலேஷன் தான். அவங்க ஃப்ரெண்டு பிரேமா, அப்புறம் மஞ்சு எல்லாருமே எல்லா வருஷமும் தீபாவளிக்கு போகும்போது வரியாமான்னு கூப்பிடுவாங்க. ஸோ எல்லா வருஷமும் நான் போயிருக்கிறேன். அதே மாதிரி இந்த வருஷமும் வாமா போவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக மார்க்கெட் போகிற மாதிரியே பிறப்பிட்டு போயாச்சு. போயிட்டு மஹிமில் ஏறிட்டு சாந்தாக்ரூஸில் இறங்கியாச்சு. சாந்தாக்ரூஸ் அப்படிங்கிற இடம் வந்துட்டு மும்பையில் ஏர்போர்ட் இருக்கிற இடம். ஸோ சூப்பராக இருக்கும், அங்கே மார்க்கெட் எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் ஃப்ரிட்ஜ் ஏறி இறங்கி கீழே வந்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். நான் சாந்தாக்ரூஸ் பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு ஜூ பீச்சுக்கு போகிறதுக்காக பஸ் அப்படியே லைன் கட்டி நின்றுக்கிட்டே இருக்குது. இப்போ ஏறுறவங்களும் லைனாகவே நின்று ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பஸ் வரும், அடித்து பிடிச்சி போகக்கூடாது அப்படின்றதுக்காக லைனில் நின்றுட்டு இருக்கோம். 3 லைன் நின்றுட்டு இருந்தது. ஸோ 3 பஸ்ஸும் நின்றுட்டு இருந்தது. நாங்கள் வந்துட்டு ஜூ பீச் பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் இஸ்கான் அப்படின்ற ஒரு ராமர் கோயிலுக்கு போவோமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அக்கா. ஆனால் அந்த பஸ் வந்து டைரெக்டாக ஜூ பீச்சில் தான் கொண்டு விடும் அப்படின்னு சொல்லி ஏறினவர் தான் தெரிஞ்சுது. சரி பரவாயில்ல, இன்னொரு நாள் அந்த கோயிலை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாந்தாக்ரூஸ் ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸில் வந்து ஜூ பீச்சுக்கு போயிட்டுருக்குறோம். இவ்வளோ ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்தது. அந்த பஸ் ட்ராவலுக்கு 10 ரூபா தான் டிக்கெட்டு. அதே மாதிரி மஹிம்லேருந்து சாந்தாக்ரூஸ் போகிறதுக்கும் ட்ரெயினில் 10 ரூபா தான் டிக்கெட்டு. வெரி சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் ட்ராவலுக்கு மும்பை தவிர வேறு எந்த இடமும் கிடையாது. அவ்வளோ அழகான ஒரு சிட்டி தான் மும்பை. மகாராஷ்டிராவில் ரொம்ப பிடிச்சது மும்பை. அதுவும் நாங்கள் இருக்கிற ஏரியா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். அப்படி குழந்தைங்களெல்லாம் அவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு பசங்க பெரிய பொண்ணாயிட்டாங்க. நான் முன்னாடி கூட்டிகிட்டு போகும்போது பீச்சு போகணுன்னாலே எப்பா ஏதாவது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, சிரப்படுத்துவாங்கன்னு போக மாட்டேன். இப்போ பசங்க பெரிய பிள்ளைகள் ஆகிட்டாங்க, நம்மளையே அவங்க கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிந்தாஸாக போயாச்சு. இதில் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால ஃப்ளைட்லாம் போயிட்டு இருந்தது. போட்டிங் நிறைய போயிட்டு இருந்தாங்க. கேரளாவில் எப்படி போட்டிங் போகிறாங்க அதே மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒரு போட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஒரு மெம்பர்ஸ்க்கு 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்புறம் யாரோட ஹஸ்பண்டும் கூட வரலை. ஸோ யாராவது 2 பேரும் வந்திருந்தால் கண்டிப்பாக போட்டிங் போகலாம்னு ஐடியா தான். இன்னொரு வாட்டி போகும்போது போட்டிங் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு அந்த அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா ரேட்டுமே இதில் வந்து அங்கே வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செலவாகும். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வாங்குகிற 50 ரூபா பொருள் அங்கே வந்து 150 ரூபா 3 இப்போ 20 ரூபாய்க்கு நம்ம ஏரியாவில் பானிபூரி சாப்பிட்றோம்னா அங்கே 50 ரூபா குறைஞ்சி பானிபூரியை சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ரேட் சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைமில் அந்த குளிருக்கும் அதுக்கும் நல்லா இந்த கரமாக சூடாக மக்காச்சோளம்லாம் சுட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்ல மெரினா பீச் சென்னையில் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டி மெரினா பீச் போயிருக்கிறேன். ஒரு 6 இயர்ஸ் சென்னையில் ஒர்க் பண்ணும்போது நான் மெரினா பீச் அங்கெல்லாம் போய் பழக்கம் இருக்குது. இது வந்து என் ஹஸ்பண்ட் 2-3 வாட்டி கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 2-3 வாட்டி நான் போயிருக்கிறேன். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான், நல்லாயிருக்கும் இந்த ஜூ பீச் வந்துட்டு. ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க. அது தீபாவளி லீவில் நல்லா ரொம்ப ரஷ் இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லோரும் பாய் விரித்து அப்படியே உட்காந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட நல்லா விளையாடுவாங்க, ஓடி பிடிச்சிலாம் விளையாடுவாங்க, பாய் விரிச்சிலாம் உட்காந்துருப்பாங்க. நல்ல நைட்டு ஆனாலும் கூட பரவாயில்ல, தண்ணிக்குள்ளே நல்லா குளிச்சுக்கலாம் எல்லோரும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நல்லா அலையை பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் அப்படியே நடமாடிக்கிட்டே அப்புறம் ஒரு பிளேஸ் பார்த்து உட்காந்துட்டோம். குட்டி பசங்களை கூட்டிகிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் குளிச்சுட்டு குட்டி பசங்களெல்லாம் அலையில் விளையாட விட்டுட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இது மேலே எல்லாமே லைட்டு வெளிச்சத்தில் இருக்கிறது எல்லாமே கடைகள் தான், மேலே உயரத்தில் இருக்குது. ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் லேட்டாக அப்படியே கடையோட படி வரைக்கும் கூட வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் மணல் மேலெலாம் இல்லை. நாங்கள் அந்த கொஞ்சம் லைட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு.
அவ்வளோ இந்த மழை முடிகிற டைம் தான் ஆனால் மும்பையில், ஆனால் கூட கொஞ்சம் பனி ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனாலும் வெயிலோட தாக்கம் வந்து வெக்க அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். பீச்சில் வந்து நிறைய பேர் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க. சூப்பராக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த வெக்கேஷன் டைமில் இந்த மாதிரி ஃப்ரெண்டு சர்க்கிளோட போனீங்கன்னா இன்னும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நான் பாபாஜி வாங்கிட்டேன். அவங்க எல்லாருமே பாவுபாஜி, ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் நான் பொண்ணு வந்து மஞ்சூரியன் நூடுல்ஸ் வாங்கியிருந்தா. நல்லா காரசாரமாக செம்மையாக இருந்தது. அந்த குளிருக்கும் அதுக்கும் சூப்பராக சாப்பிட்டுட்டு கோலா சாப்பிடலான்னு ஐடியா தான். நான் அவங்களாம் கோலா சாப்பிட்டுட்டு வரேன்னாங்க. நான் கோலா சாப்பிடலை. கோலாவும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்ல பெரிய கோலாவாக இருக்கும். இந்த எல்லாமே ஷாப் தான், எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட். அந்த கடைகளில் உள்ளே போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு நல்லா ஹெவியாக இருக்கும். நம்ம எங்கே உட்காந்துருக்குறோமோ அங்கே அழகாக கொண்டுட்டு வந்துடுவாங்க. மெனு கார்டு கொண்டு வந்துடுவாங்க, பில்லும் கொண்டு வந்துடுவாங்க. நம்ம பாட்டில் ஒரு பாயை விரிச்சோ இல்லை ஒரு திண்டு மேலேயோ நல்லா ரவுண்டு கட்டி உட்காந்து நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். உமாக்கா பொண்ணுங்க, அப்புறம் பிரேமாவோட பசங்க, அப்புறம் இன்னும் மஞ்சு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் முத்துலட்சுமின்னு அவங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க பையனை மட்டும் தான் கூட்டு வந்திருந்தாங்க, பொண்ணு வரல. அது எல்லாருமே உட்காந்து நல்லா ஜாலியாக கதை பேசிக்கிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சோண்டு ஃப்ரைட் ரைஸை. அது சொல்ல முடியாத ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஃபீலிங்கு, நல்லா இருந்துச்சு. அந்த பாவு வந்து நல்லா பட்டர்லாம் போட்டு சூப்பராக தருவாங்க. பீச்சில் எல்லாருமே இந்த மாதிரி தான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் நல்ல வீட்டில் இருந்து கொண்டு வந்ததெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி மும்பையில் என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு தெரியாதவங்க, வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்க இதை பார்க்கும்போது, மும்பையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜூ பிஜிக்கு போனது இவங்க விளாக் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் போட்டிருக்கிறேன். என்னடா இந்த ஜூ பீச்சில் நம்ம தான் டெய்லி எப்பவும் போயிட்டு இருக்கமே, இவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. யாரும் தெரியாதவங்க பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம எப்போ எங்கேயாவது யாராவது விளாக் போடும்போது இந்த இடத்துல இப்படி இருக்கா அப்படின்னு நம்ம போக முடியாத இடத்த பார்த்து ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். நம்ம பக்கத்துலையோ இல்லை ஃபங்க்ஷன் நடக்கும்போதோ இல்லை நம்ம கோயிலில் திருவிழா நடக்கும்போது யாரோட பர்மிஷன் இல்லாமல் வீடியோவில் போடலை. வீடியோ இப்போ யாராவது அவங்க வேணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட நின்றுட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்க வீடியோவில் வருவாங்க. அப்புறம் நான் வீடியோ எடுக்கும்போது யாராவது நீ யூடியூப்பில் போட்டுருவியா அப்படின்லாம் பயப்படவே வேண்டாம், பார்க்கவும் வேண்டாம், ஃபோட்டோ எடுக்கவும் நிற்கவும் வேண்டாம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நில்லுங்க, யாரையும் வற்புறுத்தணும். ஏன்னா எல்லாருக்குமே விருப்பம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணி கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஜூ பீச்சில் அவ்வளோ ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்னா என்ன, எல்லாமே ஃபுட்டு தான், ஃபாஸ்ட் ஃபுட்டு, பாவுபாஜி, ஃப்ரைட் ரைஸு, பானிபூரி எல்லாமே இருக்குது. லகடா பூரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். கோலா ரொம்ப, அந்த கோலா வந்து வேறு ஃப்ளேவரில் சூப்பராக இருந்தது. நான் அங்கே போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசி பாவுபஜி அவங்க அக்காவை ஆர்டர் பண்ண சொல்லிவிட்டு அக்கா பசங்க ஆர்டர் பண்ணாங்க. அப்படியே அவங்க அதை இருந்த இடத்துலேயே பில் பே பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அந்த உள்ளே போகிறேன். இல்லைனா நான் அது உள்ளெல்லாம் போகணுன்ட்டு இல்லை, உள்ளே போய் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உட்காந்துருந்தா அவங்களே வந்து என்ன வேணும் எது வேணும்னு கேட்டுருவாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சு நல்ல என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வர்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கு எழுத்தால பார்த்தீங்கன்னா டோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஃப் சைனா, என்னது ஒரு டோரா சைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது. அதில் பார்த்துட்டு வந்திருக்கேன். நல்லா இருந்தேன்னா ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிவிட்டு போகணும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ பீச்சுக்கு ஆப்போசிட்டில். அப்புறம் இந்த இஸ்கான் கோயில் போகும்போதும் உங்களுக்கு நான் போடுறேன். அப்புறம் இது ஒரு நல்ல ஒரு இந்த டாபிக் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து யாரோ தெரியாதவங்க இப்போ நம்ம பார்க்கும்போது மும்பையில் ஜூ பீச் வந்து இப்படி இருக்குது. நிறைய பேர் இப்படி தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணுறாங்க, உட்காந்துருக்காங்க. அலைகள் கடலில் அப்படி வருது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல கிளைமேட். எவ்வளோ நேரம் இருந்தாலும் அப்படியே சலிக்கவே செய்யாது. நாங்கள் கடற்கரையில் அப்படியே கால் நீட்டி மணல் மேலே உட்காந்துட்டோம். நாங்களாம் உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். பசங்க மட்டும் விளையாடிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்னா மும்பையில் நிறைய இடம் இருக்குது. இன்னும் நிறைய இடத்துக்கு நான் போகும்போது விளாக் போடுறேன். எல்லா வருஷமும் நான் தீபாவளிக்கு இந்த ஜூ பீச்சுக்கு போகிறது வழக்கம் தான். ஆனால் இந்த வருஷம் நான் யூடியூப்பில் இருக்கிறதுனால அப்லோடு பண்ணுறேன். அப்புறம் யாருமே யூடியூப்பில் வந்து அவங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் இப்போ ஃப்ரெண்டு எல்லாருமே போகும்போது அக்கா எல்லாருமே நாங்கள் சேர்ந்து தான்
வீடியோ போடணும் அப்படின்றதுனால தான் போட்டிருக்கோம். அப்புறம் நிறைய ஃபங்க்ஷனில் யூடியூப் போடுறியா அப்படின்லாம் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். யாரையும் அனுமதி இல்லாமல் யூடியூப்பில் போடுறத மாதிரி இல்லை. நான் என்னோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் எங்கெல்லாம் போகிறேனோ அதை வந்து நான் விளாக் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஓப்பன் பண்ணி பாருங்கள், பிடிக்கலையா இப்போது ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இதான் நான் சொன்னது, அந்த டோரா சைனா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை காட்டுறதுக்காக எடுத்தேன். அப்படியே நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ.